நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாத ஆரம்பத்தில் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருக்க, பிற்பகுதியில் சனியுடன் இணைகின்றார். ராசிநாதன் 2 பெரும் பாபர்களுடன் இணைவது ரிஷபம் ராசிக்கு சில திருப்தியற்ற நிலைகளை தரும் என்பதால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில முடிவுகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டிய மாதமாக இது இருக்கும். உங்களில் சிலருக்கு பிடிக்காத ஒன்றை சகித்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைமையும் ஏற்படும். உங்களில் சிலருக்கு மனதில் ஒரு விதமான கலக்க உணர்ச்சியும் தன்னம்பிக்கை இல்லாத நிலைமையும் இருக்கும். இந்த நிலைமை இந்த மாதம் மட்டும்தான். என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் நட்பு வீட்டில் இருப்பதால் அனைத்திலும் நீங்கள் நிறைவான அமைப்பை பெறுகின்ற மாதம் இது. அதே நேரத்தில் ராசிநாதன் சுக்கிரன் மாத பிற்பகுதியில் நட்பு நிலைமையில் 10ஆம் வீட்டில் நண்பருடன் இருப்பது யோக அமைப்பு. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 2024 பங்குனி மாதம் பிற்பகுதியில் நினைத்தது நினைத்தபடி நடக்கும். மனம் தெளிவாகும், தைரியம் அதிகரிக்கும், உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். மாதம் 2ஆம் பகுதியில் பெரும்பாலும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்றது. புதன் 11ஆம் வீட்டில் ராகுவுடன் இணைவது வருமானம் அதிகரிக்க உதவும். இதனால் நல்ல லாபம், தனவரவு போன்றவற்றை உண்டாக்கும். எனவே மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் உங்களுக்கு எதிலும் சிக்கல்கள் இருக்காது. குறிப்பாக கடன் தொல்லைகள் இருக்காது. லாபஸ்தானம் என்னும் 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் பணவரவும் இருக்கும். பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். முற்பகுதியிலும் பின்னாலும் இருவேறு எதிர் கிரக நிலைமைகளை கொண்ட மாதம் இது என்பதால் அனைத்திலும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடக்கும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் வலிமையாக இருப்பதால் எதையும் சமாளித்து ஜெயித்து காட்டுவீர்கள். செவ்வாய் சனியுடன் சுக்கிரன் இணைந்தே பயணிப்பதால் பெரிய அளவில் பணம் புழங்கும் இடங்களில் பணிபுரிபவர்கள் பணம் எடுத்து போகும் பொழுது எச்சரிக்கை தேவை. பருவ வயது மக்களின் மேல் ஒரு கண் இருக்கட்டும். வேலை செய்யும் இடங்களில் அனாவசியமாக எவரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். சுக்கிரனின் நட்பு பலம் நல்லவைகளை தரும். எதற்கும் அதிக முயற்சி தேவைப்படும். 10ஆம் இடம் வலுவாக இருப்பதால் வேலை தொழிலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கான ஆரம்பகட்ட முயற்சிகள் இருக்கும். அரசு தனியார் துறை ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் பணிந்து போவதும் நல்லது. வேலை தேடும் இளம் பருவத்தினருக்கு விருப்பம் இல்லாத அமைப்பில் வேலை கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெறும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் எதை எளிதாக செய்து முடிப்பீர்கள். இந்த மாதம் ரிஷபம் ராசியினர் வேலையில் தொழிலில் கூடுதல் கவனத்துடன் இலக்கை நோக்கி செயல்படுவார்கள். எதிர்பார்த்த வெகுமதி மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும். புதனின் சஞ்சாரம் நீச்சமடைவது ஓரிரு நாட்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இருப்பினும் புதன் ராகுவுடன் இணைந்து 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான காலமாகும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்ற தாழ்வுகளை காணலாம். மாதத்தின் முதல் வாரத்தில் நிலுவையில் உள்ள வேளையில் ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டு மன சோர்விலேயே இருப்பீர்கள். இருப்பினும் மாதத்தின் இறுதியில் சற்று நிம்மதியாக இருக்கும். வணிகர்கள் தங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறுவார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் திட்டங்கள் நிறைவேறும். சௌரியம் மற்றும் வசதிக்காக நீங்கள் எதிர்பார்க்கும் சில பொருட்களை வாங்கும் கனவுகள் நிறைவேறும். கமிஷன் மற்றும் இலக்கு சார்ந்த வேலைகளை செய்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும். வேலைப்பளு திடீரென்று அதிகரித்தால் கூட உங்களுக்கு மாத இறுதியில் அதற்கான வெகுமதிகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் வெளிநாட்டு தொடர்புகளும் மற்றும் பயணங்களும் ஆகியவை உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும். ரிஷபம் ராசியினர் பங்குனி மாத 2024 கவனமாக இருக்க வேண்டியவை. மாதத்தின் முதல் பாதியில் ராகு மற்றும் சூரியன் இணையும் பொழுது குழப்பங்கள் அதிகரிக்கும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்களால் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படலாம். இது உங்களுடைய பொறுமையை சோதிப்பதாக இருக்கக்கூடும். தூக்கமின்மை மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஏற்ற இறக்கங்கள் உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை பாதிக்கலாம். அதே போல குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். மேலும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும்.
எந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றாலும் அது தேவையா இல்லையா என்று பலமுறை யோசித்த பிறகு செலவு செய்யுங்கள். பங்குனி மாதம் முழுவதுமே ரிஷபம் ராசிக்காரர்கள் எந்த விதமான முதலீடுகளையும் மேற்கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ட்ரேடிங்கில் புதிதாக நிறைய முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் பெரிய நஷ்டம் ஏற்படும். வருமானம், தொழில் ஆகியவற்றில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் கூடுதல் பொறுப்புகள், மன அமைதியின்மை, தூக்கமின்மை அதிகரிக்கும். செலவுகள் ஆகியவற்றால் கொஞ்சம் அலைக்கழிக்கப்படுவது போல உணர்வீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும். மனதில் வீண் கவலை ஏற்படலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் திருப்தியான நிலைமையும் காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதால் செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளுடன் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். வீடு, மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ரிஷபம் ராசிக்கான பங்குனி மாத பரிகாரங்களை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் நவ கிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணவரத்து கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.